அவரை அது நான் இதில் பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்காரு. அதை பற்றி அதுக்கு மேல இருக்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சீங்க. அவரு அந்த கட்டத்துறை திருந்துற மாதிரியே இல்லை. அதுல நிறைய இருக்குது. அதை நாகரிகருதி நான் அந்த நகைச்சுவையை நான் இந்த நேரத்தில் பேசுவது அவர் பொருத்தமா இருக்காது. அவரோட முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால எஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சு பார்த்துங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறதில்ல, வாக்கு கேட்கறதில்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமையை பற்றி பேசுறது கிடையாது. அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம். தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். இரண்டு தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அதுல வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? இல்லைன்னா நான் வந்து இங்க பேச முடியுமா? நம்ம எல்லாம் விடுவாங்களா? நாமெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. உங்களை போல இங்கே நின்று உங்களுடைய ஆதரவோடு, நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு இந்த இடத்தில் வந்து பேசுவதென்றால் அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். உண்மைதானே? இது அண்ணா திமுகவுடைய ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது அண்ணா திமுக கட்சி. அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டுகள் தொடரும், மக்கள் பணி செய்யும். அப்படி அண்ணா திமுக தலைவர் இல்லாவிட்டாலும் நம்முடைய தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம் வலிமையாக தமிழகத்திலே இருக்குது. இது பொறுக்க முடியல. திரு கருணாநிதி என்னன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு இந்த கட்சி காணாம போயிரும், உடைஞ்சு போயிரும், முடியல.